கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு இதுவும் பொறுத்தளவுக்கு மாத பலன்கள், வார பலன்கள், பெயர்ச்சி பலன்கள், அதாகப்பட்டது ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம். வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா? நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறுறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது. சனி பகவான் ஆயுள்காரகனான சனி பகவான் பலம் இழந்தார். அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எப்பொழுதுமே ஆயுள்காரனான சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலம் பெற்றால் கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வாரா? கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வார். அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த 4/11/2024 அன்னைக்கு கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தர்றாரு பார்ப்போம். இந்த 4/11/2024 திங்கட்கிழமை குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அடுத்தது 4ஆம் வீடான கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார். அடுத்தது 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவானானவர் துலாத்தில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது சுக்கிரனும் புதனும் விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க. இதை தவிர 11ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் ராகு இருக்கார். ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார். அப்போ இதை மாதிரி நிலை உள்ள காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பலம் பெறுறது. இப்போ பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே சனிப்பெயர்ச்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 2.5 வருஷம் வரும். இந்த ட்ரிப்பு மட்டும் சனிப்பெயர்ச்சி சற்றேறக்குறைய 3 வருஷம் வருது. ஏன் 3 வருஷம்னாக்க வக்ரகதி 2 ட்ரிப் அடைகிறாரு, அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ வாக்கியப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 வருஷம் இருக்கார். அப்போ 3 வருஷத்தை 9 பாதத்தால் இது பண்ணோம்னாக்க சற்றேறக்குறைய 4 மாதம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் சனி பகவான் இருப்பார். அப்போ இந்த பலன்களை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி இதெல்லாம் வரும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க 9 நட்சத்திர பாதத்தினால அந்த 3 வருஷத்தை வளர்த்தோம்னாக்க ஒரு நட்சத்திர பாதத்துக்கு சற்றேறக்குறைய 121 நாள். அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னாக்க மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தோம்னா அவர் நமக்கு எத்தனை நாள் பலன் தருவார் அப்படின்றது தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் கணக்கு கரெக்டாக வருமா? கணக்கு கரெக்டாக வரும். அப்போ இந்த 9 நட்சத்திர பாதத்துக்கு இவர் சனி பகவான் கடக்கக்கூடியது சற்றேறக்குறைய 120 நாள், 121 நாள் கடக்கிறாரு. அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் 3, அவிட்ட நட்சத்திரம் 4, சதய நட்சத்திரம் 1, சதய நட்சத்திரம் 2, சதய நட்சத்திரம் 3, சதய நட்சத்திரம் 4. அப்போ 4 2 6. அதுக்கு அடுத்தது பூரட்டாதி 1, பூரட்டாதி 2, பூரட்டாதி 3 நட்சத்திரங்கள். அப்போ 9 பாதங்கள் இருக்கார். இப்போ இவர் இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது சதய நட்சத்திரம் 3லேருந்து சதய நட்சத்திரம் 2, சதய நட்சத்திரம் 2லேருந்து சதய நட்சத்திரம் 1 வந்துட்டு திருப்பி அவர் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு அவர் போகிறார். அப்போ அந்த சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு போகிறது அப்படின்றது முக்கியமான கட்டங்கள். அப்போ சனி அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பலம் பெறும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் நல்ல பலன்களை தருவாரா? நல்ல பலன்களை தருவார். நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக 3 ரவுண்டு ஏழரை சனி வரும் அப்படிம்பாங்க. மொத்தம் 4 ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி, 2ஆவது ரவுண்டு பொங்கு சனி, 3ஆவது ரவுண்டு கண்டச்சனி, 4ஆவது ரவுண்டு மரணச்சனி. அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க விம்சோத்திரி திசையின் கணக்குப்படி 120 ஆண்டுகள் ஒரு நபருக்கு அந்த காலகட்டங்களில். இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான முறையில் 68 வயசு அப்படின்றது இந்திய அறிவியல் சாஸ்திரம் சொல்கிறது, இந்திய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ ஒரு மனுஷன் சராசரி தன்னுடைய வாழ்க்கையில்
3 முறை இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி பயிற்சிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது நமக்கு இந்த சனி பயிற்சியில் உள்ள அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி என்னன்றது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவர் பலம் எப்படி பெறாருன்னு சொல்லலாம். அஷ்டமம் அப்படின்னாக்க நீங்கள் பிறந்த ராசியிலேருந்து 8ஆம் இடத்துக்கு வர்றது அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது 2.5 வருஷம். ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு சனி பகவான் கிடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அப்போ இந்த 2.5 வருஷமும் அந்த 9 நட்சத்திர பாரகாதரங்கள் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருவாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ அந்த 2.5 வருஷம்னா 12 12 24 24 6 30 மாதம். 30 மாதத்தை 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு வரும் அப்ராக்ஸாக. அப்போ அந்த 100 நாள் தான் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியில் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும், மற்ற நேரத்தில் எல்லாமே குறைவாக இருக்கும். அப்போ 30 மாதம்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 100 900 நாளை டிவைட் பண்ணோம்னா 100 நாள். அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அந்த 100 நாள் பலமாக இருக்கும். நீங்கள் உதாரணமாக வச்சுங்களேன், மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 100 நாள் வருது பார்த்தீங்களா, அந்த 100 நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் அஷ்டமத்து சனியில் கெடுபலன்களை தரும். சரி சாமி, அப்போ பாக்கியெல்லாம் பலன் தராதா, பாக்கி நாளெல்லாம் பலன் தராதா? அப்போ கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார். அதே போல் அஷ்டமத்து சனியில் கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை மற்ற நாட்களில் குறைப்பார். 900 நாள் அப்படின்ற டயத்தில் பார்த்தா 2.5 வருஷம்னா 30 மாதம். அப்போ அந்த 30 மாதத்தில் உங்களுக்கு 100 நாள் பலன் தருவார். அதே போல் அர்த்த ஆசிரம சனி, அர்த்தாசிரமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி 4 அர்த்தாசிரமம் அப்படின்றது சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அதே போல் தான் அவர் உங்களோட நட்சத்திரத்துக்கு சற்றேறக்குறைய 100 நாள் பலன் தருவார். அப்போ இதை படிச்சுக்கிட்டு நம்ம ஒன்று கொண்டு வரும்பொழுது கரெக்டாக வருமா? கரெக்டாக வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பொறுத்தளவுக்கு சாதா வருஷம் லீப் வருஷம் 365 ப்ளஸ் 180, அப்போ 770 750 850 கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 900 நாள். அப்போ ஒவ்வொருத்தரும் 100 நாள் பலன். அடுத்தது ஏழரை சனி அப்படின்னு இருக்கு. ஏழரை சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் 3 முறை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆவது முறை வரும்போது மரணச்சனி, அது 120 வருஷம் ஆகும். அதனால் அந்த பெரிய அளவுக்கு பலன் தராது. இப்போ இந்த ஏழரை சனியில் பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி, பாதச்சனி, விரயச்சனி அப்படின்னு இருக்கு. ஜென்மச்சனி அப்படின்றது நீங்கள் பிறந்த ராசியில் சனி பகவான் வர்றது ஜென்மச்சனி. நீங்கள் பிறந்த ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்றது விரயச்சனி. நீங்கள் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசி அப்படின்றது பாதச்சனி. அப்போ இந்த 7.5 வருஷமும் என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது. அப்போ இந்த 7.5 சனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சொல்லுவாங்க. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது 2 பேர் தான். ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர், இன்னொன்று எம்பெருமான் விநாயகர். இவங்க 2 பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே 7.5 விநாயகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான். அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது. அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியேற்பட்ட சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 120 நாளைக்கு மேலே வக்ரம் அடைஞ்சு பலம் இழந்து போயிட்டார். வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற 4/11/2024 அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் 3ஆம் நட்சத்திரத்தில் இருக்கார். இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம். பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி அடையிறாரு. வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அவர் இருக்கிற இடம் கும்பத்திலே தான் இருக்கார். கும்பத்தில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் வாங்கியிருக்கிறாரு. நம்ம எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில். அப்போ உங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ பார்க்கக்கூடியது அப்படின்றது 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 11ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம். லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான
யார் இருக்கிறா அப்படின்னா சனி பகவானே, ஆட்சி பெற்ற சனி பகவான் ராகுவோடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கார். அப்போ மேஷராசிக்கு பொறுத்தளவுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது, பலமிழந்த சனி பலம் பெறும் பொழுது வெற்றி 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 தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பொருளாதாரத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு அந்த தடையும் தாமதமும் விலகி பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள். அடுத்தது சனி பார்க்கக்கூடிய இடம், அவருக்கு சனி பகவானுக்கு விசேஷமான பார்வைகள் உண்டு. அவருக்கு பார்வை அப்படின்றது 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, விசேஷ பார்வைகள் உண்டு. அப்போ இவர் 3ஆம் பார்வையாக யாரை பார்க்குறாரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசியை பார்க்குறார். சனி பகவான் ராசியை பார்க்குறது அவ்வளோ வசத்தியா அப்படின்னா அவ்வளோ வசதி கிடையாது. உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பார்க்குற காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு உயிர்காரகன் அப்படின்னு சொல்லுவோம், இந்த கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் செவ்வாயை பார்க்குறார். இந்த காலகட்டங்களில் மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உடல்நல ரீதியாக இரத்த தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யூரினரி இன்ஃபெக்ஷனரி, அடிவயிறு உபாதைகள், மூட்டு வலிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அதாப்பட்டது. அடுத்தது சனி பகவானுடைய விசேஷ பார்வை அப்படின்றது 3ஆம் பார்வைக்கு அடுத்தது விசேஷ பார்வை 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வையாக பார்க்குறது உங்களுடைய ராசியுடைய 5ஆம் வீடான அவருடைய தகப்பன் ஸ்தானமான சூரியனுடைய வீட்டை பார்க்குறார். சூரியன் தகப்பன் ஸ்தானம். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு தகப்பனுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய இடம் அது, அந்த இடத்துல அவருடைய மகன்தான் சனி பகவான் பார்க்கும்பொழுது தகப்பன் மகனுக்குள்ளார கருத்து வேறுபாடு வாய்ப்பட உண்டு. அதே போல் தகப்பன் காரகனான சூரிய பகவானை சனி பகவான் பார்க்கறதுனால தகப்பனுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்தது சனி பகவானோட விசேஷ பார்வை அப்படின்றது 10ஆம் பார்வை அப்படின்றது விருச்சிகத்தை பார்க்குறார். விருச்சிகம் அப்படின்றது உங்களுடைய செவ்வாயுடைய இன்னொரு வீடான விருச்சிகம். 10ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஜீவனஸ்தானம்னு பேர். நீங்கள் செய்கின்ற தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்களே, ஒன்று கூட பாசிட்டிவ் இல்லையா அப்படின்னு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டிய காலகட்டங்கள். சனி பார்வை 10ஆம் இடத்துல விழுது. அப்போ இந்த 10ஆம் பார்வையை விழுறதுனால தொழில் செய்யக்கூடிய இடத்துல, உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம். எந்த விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களை ஈஸியாக போட்டு வாங்கிடுவாங்க, போட்டு வாங்கிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட்டு டிபேட்டு பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே பாதத்தில் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக பணி நிரந்தரமாகாதவங்களுக்கு பணி நிரந்தரம் காயக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். அப்போ 10ஆம் இடத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உத்தியோகத்தில் நல்ல மேன்மையான நிலை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அப்போ குரு வக்ரம் அடைஞ்ச காலகட்டங்களாக இருக்கிறதுனாலையும் குரு பார்க்கறதுனாலையும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க மேசராசிக்கு 6ஆம் இடமான கன்னியை குரு பகவான் பார்க்குறார். உத்தியோக நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது உண்டு. பெருத்தளவுக்கு நல்ல படிப்பு படிச்சுட்டு, ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு அதற்கு இந்த ஐஐடி, ஜேஇ, நீட்டு இதை மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கு உண்டான பிஆர், சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு மற்றும் பர்மனெண்ட் விசா இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலியமாக அரசு தொடர்புடைய பதவியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்குறார். பட் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா போராடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கலான காலகட்டங்கள். யார்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. நான் அதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை செய்ய முடியாத வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதனால் அரசியல்வாதிகள் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் இந்த
பொருளாதாரத்தில் வச்சுட்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டங்கள். இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் ஓரியன்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா, யோகமான காலகட்டங்கள் சொல்லலாம். ஆனாலும் அந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்ததுனால எல்லா இடத்துலையுமே எச்சரிக்கையோடு செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதே போல் மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த திருமணத்திற்குண்டான தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். திருமணமாகி ரொம்ப வருஷமாக வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் அப்படின்றது வலுப்படுறதுனால தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் சனி பகவான் தான் அதிபதி. அதே போல் உங்களுக்கு தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கிறதுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ இந்த காலகட்டங்களில் தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஏற்றமான காலகட்டங்கள். மைன்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்க, பாலங்கள் பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் மிக ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா? கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு ராசிக்கு 12ல் உள்ள ராகு பகவான் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல் உங்களுக்கு அந்நிய செலாவணிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. நீங்கள் இந்த இடத்துல இந்தியாவில் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் தொழில் செய்து அந்த தொழிலை நல்லபடியாக மேன்மைப்படுத்தக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக காலகட்டம்னு சொல்லலாம். 12ஆம் இடம் வலுப்படும்போது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போயிட்டு அங்கே புதிய தொழில்கள் தொடங்கி அதன் மூலியமாக நல்ல சிறப்பான வரவேற்பு கிடைக்கக்கூடியது ஓகே இந்த காலகட்டங்கள். சரி, இப்போ இந்த சனி இப்படி வக்ரமத்திலிருந்து நிவர்த்தி ஆகிட்டாரு, நாம் என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்க, நாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய ஈஸ்வரன் கோயிலில் அந்த ஈஸ்வரனுக்கு மாதம் 2 லிட்டர் நாட்டு சக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து 1 லிட்டர் நாட்டு சக்கு நல்லெண்ணெயை அந்த ஈசனோட மேனிக்கு தேய்க்கவும், அபிஷேகத்துக்கு முன்னாடி ஈசனோட மேனியில் தேய்ப்பாங்க, அதுக்கும் இன்னும் 1 லிட்டர் தீபம் ஏற்றுறதுக்கும். எவ்வளோ பெரிய இருட்டான இருந்தாலும் ஒரு அகல் விளக்கு ஏற்று போது அது வெளிச்சம் கிடைக்கும். அதே போல் ஈஸ்வரன் கோயிலில் தீபம் போட 1 லிட்டரும், அதே போல் அங்கே உள்ள கோயிலில் உள்ள பூசாரியோ அல்லது இவங்களுக்கோ சிவாச்சாரியாருக்கோ மாதம் 500 ரூபா கொடுத்துட்டு வாங்க. இது எது வரலும் கொடுக்கணும்? 26/3/2026 வரலும் கொடுத்துக்கிட்டு வாங்க. குடும்பத்தில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி எனக்கு இதை மாதிரி இது பண்ண முடியாது அப்படின்னாக்கா நான் ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறேன், காயத்ரி, அதை சொல்லிட்டாங்க. ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் சூரிய உதயமான விட்டு குறைஞ்சபட்சம் 54 சொல்லிட்டு வாங்க. அதே போல் அந்த ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் தோற்றளவுக்கு மேனிக்கு தேய்க்க நாட்டு சக்கு நல்லெண்ணையும் அந்த சிவாச்சாரியாருக்கோ பூசாரிக்கோ மாதம் 500 ரூபாய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்க சனி பகவானால் வரக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். நல்லது, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.